நாளும் கோளும் என்ன செய்யும் நான் முருகன் இருக்கையில் குரு சுக்கிரன் ஜோதிடர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரேஷ்ட குருமுறை என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சென்றர்களே, எத்தனை பேருக்கு நம்முடைய தமிழ் கடவுளான முருகபெருமானை பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். கமெண்ட்ல முருகான்னு கொடுங்க. வரக்கூடிய இப்ப பார்க்கக்கூடிய பயிற்சி ஆடி மாத பலன் எப்படி? ஆடி மாதம் 12 ராசிக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கிறார்? இந்த மாசத்துல ஒரே ஒரு யோகம் மட்டும்தாங்க, சிவராஜ யோகம். முழுக்க முழுக்க ஆடி மாசத்துல இருக்குது. சூரியனும் குருவும் சேர்ந்து சிவராஜ யோகத்துல இந்த ஆடி மாசம் பறக்குதுங்க. இது மிகப்பெரிய ஒரு ஜாதகத்துல, யாரோட ஜாதகத்துல சூரியன் குரு நல்லா இருக்கு அவங்க எல்லாம் பெரிய லெவலுக்கு ஒரு தலைமை பொறுப்பு போகணும். அப்படிப்பட்ட யோகம் தான் இந்த மாசத்துல. அது 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்குது? உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு செக் பண்ணிக்கங்க. திசா புத்தியை பார்த்துட்டு எடுத்தா பலன் துல்லியமா வரும். அது மட்டும் இல்லைங்க, இந்த மாசத்துல முக்கியமான விசேஷம் ஏற்படுதான் ஆடி அமாவாசை. எப்படி? இறந்த முன்னோர்கள் நம்ம வீட்டை தேடி வருவாங்க. எல்லாருமே ஆடி அமாவாசையை மெயினா மிக சிறப்பாக கொடுங்க. எல்லாம் இறந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதா ரொம்ப விசேஷம். எப்ப தெரியுமா வருது ஆடி அமாவாசை? ஆடி மாசம் 27ஆம் தேதி மகாலய அமாவாசைங்கிறது ஆடி அமாவாசை. இதான் இந்த மாசத்தோட விசேஷம். இதை விட பயங்கரமான விசேஷம் இந்த மாசத்துல மெயினா பெண் பரிவார தெய்வத்துக்கு சூப்பரா இருக்கும். எல்லா அம்மன் கோயிலையும் பாருங்க, ஆடி பூர திருவிழா ஆடி மாசம் 29ஆம் தேதி எல்லா அம்மன் கோயிலும் விசேஷமா இருக்கும். இதுதான் இந்த மாசத்துடைய விசேஷம். மற்றபடி எல்லாத்துக்குமே இந்த ஆடி மாசம் சிவராஜ யோகம். இது அன்பார்ந்த கன்னி ராசி என்பவர்களே, பொதுவாக கன்னி ராசி கால சக்கரத்தின் 6வது ராசி தான் அந்த கன்னி ராசி. எப்போதுமே பாருங்க, கன்னி ராசிக்காரங்க வேலையை பத்தியும் உத்தியோகத்தை பத்தியும் வருமானத்தை பத்தியும் பயங்கரமான ஒரு சுறுசுறுப்பான குணமும், நல்லா ஆக்டிவிட்டா இருக்கக்கூடிய குணமும், எதுலையுமே அனுசரிச்சு போகக்கூடிய குணமும், ஒருத்தரை பார்த்தவுடனே கவரக்கூடிய குணமும், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, நல்ல திறமையான குணம், ஒழுக்கமான குணம், நிறைய கலைகளை ரசிக்கக்கூடிய தன்மையான குணமும் உங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும். வேற எந்த ராசியும் பார்க்க முடியாது. சின்ன குழந்தை மாதிரி மனசுங்க, இதாங்க கன்னி. குழந்தை போல் குணம் கொண்டதுன்னா கண்ணியை மட்டும்தான் சொல்லணும். அப்படிப்பட்ட கன்னி ராசி என்பவர்கள் வரக்கூடிய ஆடி மாத பலன் இது முழுக்க முழுக்க தெய்வத்துக்கு உகந்த மாதம். ஆடி மாசங்கிறது நம்ம இறைவன் நம்ம வீட்டுக்கு வருவார், நம்ம முன்னோர்கள் வீட்டுக்கு வருவாங்க, இப்படிதான் நீங்க சொல்லணும். இது முக்கியமானதுனா ஆடி மகாலவி அமாவாசை தான் ரொம்ப விசேஷமா இருக்கும். எல்லாருமே இறந்த முன்னோர்கள் கண்டிப்பா திதி கொடுங்க. இது என்னுடைய பொதுவான கருத்து. குருவர்களே திருவர்களே கிடையாது, நம்ம முன்னோர்கள் நம்ம இல்லை. நம்ம முன்னோர்கள் செய்த கர்மா தான் நமக்கு வரும். இப்ப முன்னோர்களை வீட்டுக்கு வர வச்சுட்டா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதனால சொல்றேன். இல்ல கடைசி முடிவுடைய பாருங்க, உங்களுடைய நட்சத்திரக்கும் ஒரு இதன் பலன் கொடுக்கும். கிரகமே இப்ப பார்க்கும்போது உங்க ராசில இருந்து பாருங்க, ஸ்ட்ரைட்டா 6ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல கண்டக சனி, 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல செவ்வாய், 10ஆம் இடத்துல புதன், 11ஆம் இடத்துல தான் இந்த சூரியனும் குருவும் சேர்ந்து சிவராஜ யோகத்துல உட்காந்துருக்காங்க. அடுத்து 12ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் கேது பகவானும். இதான் கிரகத்தோட அமைப்பு. இல்ல ஒரே ஒரு பேச்சு தான் வருது, வேற ஒண்ணும் கிடையாது. கரெக்டா செவ்வாய் வந்து 11ஆம் லாபத்துக்கு வர்றாரு. எப்ப தெரியுமா? ஆடி மாசம் 17. ஆடி 21 கடகத்துக்கு போறாரு. இப்படி நேரா 10ஆம் இடத்துக்கு வர்றாரு செவ்வாய். 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்புறம் 10ஆம் இடத்துல உள்ள உதபகம் 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. சூரிய குருவோட சேர்ந்து இந்த புதன் இணைகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு வரக்கூடிய நாள் 12ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனுக்கு எது சேர்ந்து சுக்கிர பகவான் கேட்டா ஆடி மாசம் 16 உங்க ராசிக்கு வராது. இதான் கிரக அமைப்பு. வேற எந்த கிரகம் இங்கே மாறாது. உங்க ராசி அதிபதி பாருங்க, முழுக்க முழுக்க 10ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் அவர் ஆட்சி பலத்தையும் நல்லா லாபஸ்தானம் தான் இருக்காரு. எந்த இதுவும் கெட்டு போய் இல்லை. எப்படி கெட்டு போகல. ஆடி மாசம் பாதிக்கு அப்புறம் தான் அவர் பலமாகிறார். ஏன்னா வக்ரத்துல இருக்காரு. வக்ரத்துல இருக்கவே கூடாது. புதன் வக்ரானா நிறைய பேர் மருத்துவ செலவு ரீசெண்டா பண்ணியிருப்பாங்க, நீங்க கேட்டு பாத்துக்கோங்க. எத்தனை பேர் கன்னி ராசி இருந்தாலும் சரி, கால் வலியா நரம்பு வலியா காலில் அடிபட்டுச்சா, இதை கன்ஃபார்மா கேட்டு பாருங்க. இல்ல சந்திரன் சம்பந்தப்பட்டது உணவு மூலமாக பாய்சன் ஆனிச்சான்னு கேட்டு பாருங்க. அப்படி இல்லையா, டாக்குமெண்ட்ல வேலை உத்தியோகத்துல நிரந்தரமான வேலை இருக்கா, இல்ல அதிகாரிட்ட எனக்கு பிரச்சனை பார்க்கணும் கேட்டு பாருங்க. அப்படி இல்லையா, படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மையா, இப்ப எல்லாமே 1 மாசம், இந்த 1 மாசத்துக்குள்ள உங்க லைஃப்ல இது மாதிரி நடந்துச்சுன்னு கேட்டு பாருங்க. எனக்கு வேலை போயிடுச்சு, வருமானம் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறேன், தொழில் சரியா பண்ண முடியல, படிப்புகளில் சரியா ஒரு மந்தமா இருக்குது, நிரந்தரமான வேலை கிடைக்கல, இது மாதிரி நிறைய விஷயத்த சொல்லுவாங்க. ஏன்னா சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் உங்க ராசி அதிபதி சாரத்துல போறாரு. 5ஐயும் 6ஐயும் தடை பண்ணிட்டாரு. 5ங்கிறது உங்க ஆசை,
குழந்தைகள், குடும்பம், எதிர்காலம், கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, ஏதோ ஒரு விஷயம் இப்போ ரீசெண்டா உங்களுக்கு ஒரு மாசம் இந்த ஒரு 40 நாள் 45 நாள் இந்த மாதிரி நடந்திருக்கும் உங்க அமைப்பு பிரகாரம். இது நீங்க கேட்டுக்குங்க. என்கிட்ட கேட்டவே சொல்லுவாங்க கன்னிராசியை பொறுத்தவரை. ஆமா இருந்துச்சு. இப்ப எல்லாமே என்னால ஒரு சுறுசுறுப்பான ஒரு ஆக்டிவா என்னால பண்ண முடியல. எனக்கு ஒரு குழப்பமா நான் இருக்கிறேன். என்கிட்ட ரெட்ட மனசு இருக்குது, செய்யவுமா வேணாமான்னு சொல்லி குழப்பத்தில் இருக்கேன். நான் படிக்க போலாம் பாரு, படிப்பு சிந்தனை செலுத்த முடியல, வேலையில ஒழுங்கா சிந்தனை செலுத்த முடியல, தொழில் ரீதியாக சரியா சிந்தனை செலுத்த முடியல, ஒரு குழப்பத்துல இருக்கேன். நிறைய பகை, எதிரி, நிறைய தடங்களை சந்திச்சுட்டே இருக்கேன். இப்படிதான் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது கன்னிராசிக்காரன். ஒரு ஜாதகம் கொடுத்தா எனக்கு குடும்ப ஜாதகமே கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே தமிழ் கடவுளான முருகபெருமானுடைய ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குருவர்களே திருவர்களே கிடையாதுங்க. நம்ம என்ன ஒரு கர்மா பண்ணா சரி, அந்த கர்மாவுக்கு பரிகாரம் இருக்கு. இப்ப பரிகாரம் பண்ணா உடனே சித்தி ஆகும். எந்த பரிகாரம் பண்ணி பாருங்க உடனே நடக்கும். இப்ப எந்த காரியம் பண்ணி பாருங்க உடனே நடக்கும், சித்தி ஆகும் உங்களுக்கு. நீங்க உங்க ஜாத தசாபதியை மட்டும் பார்த்துட்டு உள்ள வாங்க. இப்ப எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கு. கிரகம் புதன் ஆட்சி பலத்தில் இருக்கிற, கவலையப்படாதீங்க. ஒரு சில வக்ர நிவர்த்தியார் புதன். எப்படி புதன் வக்ர நிவர்த்தியார் ஒண்ணு கிடையாது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அவர் என்னவா பண்ணுவாரு, நல்ல வேலையை, நிரந்தரமான வேலையை இந்த மாசத்துல உங்களுக்கு ஆடி மாசத்துல அமைச்சு கொடுப்பாரு. எப்படி வேலை பறி போணுச்சு பார்த்தீங்களா? வேலையில எத்தனை பேருக்கு நிறைய கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போட்டு வச்சிருக்கீங்களா? ஒரு 10 கம்பெனி போட்டு வச்சிருப்பீங்களா? வந்து கேன்சல் ஆனிச்சுல. இப்போ நீங்க மூவ் பண்ணுங்க இந்த மாசத்துல, ஆடி மாசத்துல பண்ணி பாருங்களா. 21 அப்புறம் பண்ணி பாருங்க. இந்த சிவராஜ் யோகம் சூப்பரா வேலை செய்யும். சிவராஜ் யோகத்தோட சேர்ந்து இந்த புதன் இணைஞ்சிடுவார். புதன் நிற்கக்கூடிய நட்சத்திரம். ஏன் அவங்க வேலை கிடைக்குன்னு சொல்றேன் தெரியுமா? எப்படி புனர்பூச நட்சத்திரத்துல போவார், அடுத்த பூசத்துல போவார். சனி பகவான் நட்சத்திரம் போயிட்டாருன்னா உங்களுக்கு வேலையை கொடுத்து தான் ஆகணும் அவர். எப்ப ஆடி 17, 18க்கு அப்புறம் கண்டிப்பா அதுக்கான சான்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்கு. அதனால சொல்றேன், நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கான உங்களுக்கு நிறைய அனுகூலம் தேடி வரும். நீங்க தேடி போகணும், உங்களை தேடி வந்துடும். 15 அப்புறம் நல்லா வேலை கிடைக்கும்னு சொல்லிருங்க. கடன் இருக்காது, பகை இருக்காது, வழக்கு இருக்காது, எந்த பிரச்சனையும் உங்க மேல இருக்கான்னு சொல்லிருங்க. இருக்கிறதும் இருக்காது, கண்டிப்பா மேக்சிமம் குறைவு தான். எப்படிப்பட்ட வழக்குல நீங்க ஜெயிப்பீங்க. எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டாலும் லோன் கிடைக்கும்னு சொல்லுவேன். 6ஆம் இடத்து அதிபதியை பார்க்கணும். புதனுடைய சாரத்துல அந்த புதன் வக்ர நிவர்த்தி ஆயிட்டா உங்களுக்கு பிரச்சனை சால்வ். நிறைய தடங்களை சந்திச்சிருவீங்க. இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், ஆல்ரெடி தான் பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க. ஆடி மாசம் பண்ணுவீங்க, நீ ஆவணியில முகூர்த்தம் பண்ணிக்கலாம். எப்படி பார்த்தாலும் இதுக்கு முன்னாடி பிளான் பண்ணிட்டு வச்சிருப்பீங்க, தடங்கள் வந்திருக்கும். நீங்க ஆடி முடிஞ்சு ஆவணி மாசம் 1ஆம் தேதி பிறக்கும்போது நீங்க முகூர்த்தம் பண்ணலாம். நீங்க திருப்பி கேளு. வீடு, இடம், வண்டி, வாகனம், சொகுசு காரு, சொகுசு பொங்கலா ஏதாவது ஒரு விஷயம் நீங்க பண்ண போறீங்க. ஏன் சுக்கிரன் இங்க வந்துட்டா கண்டிப்பா ஒரு காரோ பங்களாவோ உங்களை வாங்க வைக்க பார்ப்பாரு. இதுதான் அவருடைய வேலையா இருக்கும். நிறைய உல்லாச பயணங்கள், நிறைய வெளியூர் போவீங்க, பயணத்தை மேற்கொள்வீங்க. நான் சொல்லுவேன், நிறைய டூர் போடுவீங்க. இதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு. எப்ப ஆடி மாசம் 16க்கு அப்புறம் வருமானம் நல்லா இருக்கும். வீட்டுல ஒரு நல்ல காரியம், நல்ல விஷயத்தை பேசுவீங்க. சான்ஸ் இருக்கு, நிறைய சான்ஸ் இருக்கு. மேல் படிப்பு, பட்டப்படிப்பு, வேலைத்துல ப்ரமோஷன், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை எதுவுமே இருக்காது. நிம்மதியா இருப்பீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். திருமணம் மேக்சிமம் இந்த வருஷத்துல பண்ண மாட்டீங்க. நிறைய திருமணம் பண்ணணும்னா ஆடி மாசம் முகூர்த்தம் பண்ணி வைங்க, ஆட்டோமேட்டிக்கா அமைஞ்சிடும். 21 அப்புறம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆடி 21, ஆவணி 1 தேதியில கல்யாணம். அது காதல் திருமணம், 2ஆவது திருமணம், குழந்தை பக்கியமா எல்லாமே சொல்றேன். சூப்பரா இருக்கு. எந்த ஒரு தடவை என்ன சொல்ல முடியல. இப்போ நிறைய பேர் நகை வாங்குவீங்க. இப்ப 21ஆம் தேதிக்கு அப்புறம் நகைய மூலமா காசு வரும், இல்லை இடம் மூலமா உங்களுக்கு காசு வரும். நான் நோட் பண்ணி வச்சுங்க. முடியாத வழக்கு முடிவுக்கு வரும். வெளிநாடு வெளியூர் மூலமாக வேலை பார்க்கறவங்க ப்ரொமோஷன் வரும். வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறுவீங்க. நிறைய இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை, வெளிநாடு எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் சரி, அங்கே மேலதிகாரிட்ட உங்களை நச்சு சார கீழே புரிஞ்சு கீழே போடுவாங்க. ரொம்ப கஷ்டப்படுவீங்க. வெளிநாடு வேலை பாருங்க. மேலதிகாரிட்ட பாருங்க, நிறைய பிரச்சனை இருக்கு. இந்த வேலையை விட்டு போயிடலாங்கிற ஒரு மைண்ட் தாட்டுக்கு நான் வரேன் நிறைய சொல்லுவீங்க. அந்த குழப்பம்லாம் சரியாயிடும். ஏன்னா புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறார். இந்த சிவராஜ் யோகங்கிறது உங்களுக்கு சூப்பரா இருக்கும். 11ஆம் இடத்துல எல்லாரும் ஒண்ணு கூடும்போது எல்லா ப்ரொமோஷனும் உங்க பக்கம் தேடி வரும். நீங்க தேடி போக வேண்டாம். அப்பா சொத்து, தாத்தா சொத்து எல்லாமே கைக்கூடி வரும். இதெல்லாமே நல்ல ஒரு அமைப்பா இருக்குது. மேல் படிப்பு, பட்டப்படிப்பு, அரசாங்க சம்பந்த வேலை எழுதுறீங்கன்னா அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க. ஆனா என்னை பொறுத்தவரை உங்களுக்கு 21 அப்புறம் அரசாங்க வேலைக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. அரசியல், அரசாங்க வேலை, கன்னிராசி. உங்க மேல எதுவும் கேஸ் போடுறாங்கன்னா அப்பவும் நீ மூவ் பண்ணுங்க. 21 அப்புறம் கேஸ் மூவ் பண்ணி பாருங்க. அரசாங்க சம்பந்தம் ஒரு தலைமை பொறுப்பு உங்க பக்கம் தேடி வரும். அதுக்கான சான்ஸ் ஆடி மாசம் 21. நோட் பண்ணி வச்சுக்கணும். நல்லா இருக்கும். அதே மாதிரி லாட்ரி எடுக்கிறவங்க ஆடி மாசம் 21 எடுத்து பாருங்க. கண்டிப்பா அடிக்கலாம்னு என்னை திருப்பி கேளு. அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அது நீங்க எப்படி இருக்கும் தெரியுமா? உங்க ஜாதல தசாபதியை பார்த்துட்டு எந்த கிரகம் யோகமான கிரகமோ, எந்த கிரகம் நல்லா இருக்கும், அந்த கிரகத்துடைய நம்பர் எடுத்தா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அதை பார்த்துட்டு மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா லாட்ரி யோகம் இருக்கும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. ஐடிஐ ஃபீல்டு,
இப்படி ஐடிஐ ஃபீல்டு, அக்கௌண்ட்ஸு, கணக்கு வழக்கு ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங் இதெல்லாம் நல்லா இருக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். இரும்பு சார்ந்தவரை, நெருப்பு சார்ந்தவரை, மருத்துவத்துறை எதுவுமே என்னால் கெட்டது சொல்ல முடியல. அந்த அளவுக்கு கிரக அமைப்பு நல்லா இருக்கு. பார்த்துக்குங்க. உங்களுக்கு என்னை பொறுத்தவரை நிறைய அமைப்பு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு 15, 16 அப்புறம் நிறைய ஒரு நல்ல மாற்றம் வந்து நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டு நல்லது. தொழில் ரீதியாக கொஞ்சம் பார்த்து கவனம் ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி கொஞ்சம் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பலவீனமாக இருந்தார். இனிமேல் பெருசாக பாதிக்க மாட்டாங்க. இருந்தாலும் தொழிலை கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ நட்சத்திர பலனுக்குள்ள போயிடுவோமா? முதல் நட்சத்திரம் உத்திரம். தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், பொய் சொல்ல மாட்டீங்க, ஏமாத்தான் போட்டீங்க, எதுவுமே நேர்மையாக மட்டும்தான் இருக்குங்கிற எண்ணம் உங்களுக்கு நிறைய இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த மாதம் ஃபுல்லாகவே ஒரு எதிர்பார்த்த நல்ல விஷயம் உங்களுக்கு தேடி வருது. அது தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், வருமானமாக இருக்கட்டும், ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியம் நீங்கள் பண்ண போறீங்க. குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயத்தை பற்றி யோசிக்க போறீங்க. நல்ல ஒரு சுப செலவு பண்ண போறீங்க. அதுக்கான அமைப்பு பக்காவாக இருக்கு. ஆசைப்படுற விஷயம் இந்த ஆடி மாதத்தில் சூப்பராக உங்களுக்கு நிறைவேறும். அடுத்து உத்திரத்துக்கு அப்புறம் அஸ்த நட்சத்திரம். குடும்பம், ஃபேமிலி இதுக்காண்டி வாழ்வீங்க. உங்களுக்குன்னு எதுவுமே வச்சுக்க மாட்டீங்க. நிறைய கற்பனை, முன்னாடியே ஒரு விஷயம் நடக்கும், அந்த முன்னாடியே திங்க் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் பவர் ஷார்ப்பாக உங்கள்கிட்ட எப்போதுமே இருக்கும். இந்த அஸ்தத்துக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் பலன். டீச்சிங் லைடு, ஆசிரியர் வேலை இதெல்லாம் இவங்க தான் இருப்பாங்க. ஒரு லீடர், ஒரு 4 பேருக்கு அறிகுறியை சொல்லக்கூடிய தகுதி இவங்கள்ட்ட உண்டு. எதுலையுமே ஒரு படப்படன்னு ஒரு வேலை கொடுத்தா அந்த படம் அந்த வேலையை முடிக்கணுங்கிற சிந்தனை உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். நீங்கள் கவலைப்படாதீங்க. இனிமேல் லாபம், வருமானம், பொருளாதாரம், வேலை, உத்தியோகம், உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும். நினைச்ச காரியம் எல்லாமே சாதிச்சுக்கலாம். அஸ்த நட்சத்திரம் இந்த ஆடி மாதம் நல்ல ஒரு அற்புதமாக இருக்கும். நீங்கள் மூவ் பண்ணி பாருங்க. அது வேலையாக இருக்கட்டும், வருமானம் இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எல்லாமே நல்ல ஒரு மாற்றமாக இருக்கும். அடுத்து சித்திரை நட்சத்திரம். தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், அறிவான குணம் பயங்கரமாக இருக்கும். சித்திரையில் பிறந்துட்டாவே எதுக்கும் பயப்படாதீங்க. சித்திரை நட்சத்திரம் பிறந்தவங்க இனிமேல் சூப்பராக இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் சூப்பராக சக்ஸஸ் தான் சித்திரையில் பிறந்தவங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் நட்சத்திர அதிபதி கரெக்டாக 17 அப்புறம் 10ஆம் இடத்துல போய் கேந்திர யோகத்தில் சூப்பராக உட்கார்றாரு. பணம், பொருள், சேமிப்பு, வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு. 17க்கு அப்புறம் ஆடி மாதம் 17க்கு அப்புறம் ஒரு சுப செலவு, சுபகாரியம் நிறைய விஷயத்த பண்ண போறீங்க. ஆவணி மாதம் நிறைய விஷயம் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நிறைய ஒரு மாற்றம் வரும். நல்ல ஒரு காரியம் வரும். பார்த்துங்க, நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் தேடி வரும். நீங்கள் தேடி போவேனா படிப்போ, கல்வியோ, தொழிலோ, மெயினாக மருத்துவத்துறை இதெல்லாம் நல்லா இருக்கும். மருத்துவத்துறை, அடுத்த கட்டிட சார்ந்த துறை, கலைத்துறை, இசைத்துறை எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுப்பாரு. ஏன்னா எந்த ஒரு கெட்டதும் நான் சொல்ல முடியல. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த சித்திரையில் பிறந்தவங்க தான். இப்போ எல்லாமே நல்ல ஒரு மாற்றமாக சூப்பராக அமைச்சு கொடுக்குறேன். வரக்கூடிய ஆடி மாத பலன் கன்னி ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.